கனியிடை ஏறிய சாரும் முற்றல் கழையிடை ஏறிய பாலும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எண்ணினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, கண்மணிகளாக இங்கே அமைந்திருக்கும் மாணவ செல்வங்களே, அவர்களை அறிவு தடத்தில் நடத்தி செல்கின்ற பேராசிரிய பெருமக்களே, விருந்தினர்களாக இங்கே வந்திருக்கிற பெரியோர்களே, இந்த அனந்தாச்சாரி திருநாராயணன் லக்ஷ்மி அனந்தாச்சாரி ஃபவுண்டேஷனுடைய நிறுவனரான திரு அனந்தாச்சாரி திருநாராயணன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் அர்ச்சனா பிரசாத் அவர்களே, மொழித்துறையின் தலைவர் டாக்டர் ஆர் ராஜேஸ்வரி அவர்களே, ஏகோ சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கிற விருந்தினர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் கலந்த வணக்கங்களை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இந்த அறக்கட்டளையினுடைய முதல் சொற்பொழிவாளராக என்னை தேர்வு செய்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் புலப்படுத்திக் கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய சிறப்பையும் பெருமையும் எனக்கு அளித்திருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் பேரன்பின் காரணத்தினால் புகழ்ந்து உரைத்தார்கள். நன்றி பாராட்டுகிறேன். இந்த அறக்கட்டளை பல்வேறு விதமான சீரிய பணிகளை அமைதியாக தொடர்ந்து செய்து வருகிறது என்பதை நான் அறிவேன். கல்வி இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி தானம் செய்வதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே இருக்க முடியாது. கல்வியை கொடுப்பதை கண்களை திறப்பது என்று சொல்வார்கள். ஒரு பார்வையற்றவன் எவ்வளவு சிரமப்படுவானோ அதைவிட அதிகமான சிரமத்தை கல்வி இல்லாதவர்கள் அனுபவிக்க நேரும் என்பது உலகம் ஒத்துக்கொள்கிற உண்மை. ஆக கல்வி கண்ணை திறந்து வைக்கின்ற சேவையோடு பல்வேறு உதவிகளையும் செய்து வரக்கூடிய இந்த அறக்கட்டளை சார்ந்த பெருமக்கள் நீடு வாழ வேண்டும் என்று இறையவர்களை பிரார்த்திக்கின்றேன். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிவிட்டு அமைந்திருக்கின்ற திரு ஏகோ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். நீங்களும் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள். பாரத கதையிலிருந்து ஒரு செய்தியை சொல்லி அதை எப்படி கொண்டு வந்து நிறைவு செய்தார்கள் என்று பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நானும் அனுபவித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். பாரதம் நம் தேசத்து இதிகாசங்களில் மிகவும் முக்கியமானது, அளவிலும் சொல்லுகிற கருத்திலும் கூட மிகவும் பெரியது. அவர்கள் சொல்லும்போது என் மனதில் ஓடிய எண்ணம் என்ன என்றால், ஏன் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து நாம் தொடரக்கூடாது என்பது. இது பெண்கள் எழுச்சியாகவும் சுதந்திரமாகவும் உரிமையோடும் தைரியமாகவும் வீரத்தோடும் இருக்க வேண்டும் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. விவேகானந்தர் சொல்லுகிறார், 10 ஆண்களை என் கையில் கொடுங்கள், அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு நெம்புகோலை வைத்து பாறாங்கல்லை புரட்டுவது போல மூட நம்பிக்கைகளும் தீய பழக்கங்களும் நிறைந்திருக்கிற பகுதியில் அவைகளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு நல்லனவற்றை நாடுகிற மனத்தை மக்களுக்கு உண்டாக்குகிற ஆற்றலையும் சக்தியையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் விவேகானந்தர் சொன்னார், ஆற்றலும் சக்தியும் மிகுந்த 10 பெண்களை என்னிடத்தில் கொடுங்கள், அவர்களை வைத்து எல்லா மூடப்பழக்க வழக்கங்களையும் ஒழித்து கல்வியின் சிறப்பை புகட்டி அவர்களையெல்லாம் அறிவுடையவர்களாகவும் ஞானமுடையவர்களாகவும் ஆக்கி காட்டுவேன் என்றார். எவ்வளவு சிறப்பு விவேகானந்தரால் பெண்மணிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. பெண்கள் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவு பாருங்கள். இவ்வளவு சக்தியும் நமக்குள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது.
என்ன கொஞ்சம் பேசிக்கொண்டே இருப்போம், அதுதான். கலகல கலகல என்று பேசிக்கொண்டே இருப்போம். எதை பற்றி பேசுகிறோம் என்று நமக்கும் தெரியாது, நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் தெரியாது. அதனால தான் ஆண் மணிகள் என்று சொல்லாமல் ஒலித்து கொண்டிருக்கிற நம்மை பெண் மணிகள் என்றார்கள். பெண் மணிகள் என்றதனால்தான் சொல்லி வைத்தார்கள். கொஞ்சம் பேசி கொண்டிருப்போம், அவ்வளவுதான். பேச்சில் சிறந்தவர்கள் பெண்கள், இதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. அதுவும் எழுச்சியும் புரட்சியும் உடைய பேச்சாக இருந்தால் அது பெரிய விஷயம். அழகாக பாரத கதையில் சொன்னாங்க, ஒரு பெண்ணை தரதரன் கூந்தலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து சபையில் கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு ஒரு துஷ்டன் இருந்தான் துச்சாதனன். ஆணை பிறப்பித்தவன் இன்னொரு துஷ்டன் துரியோதனன். பற்றி இழுத்து கொண்டு வா என்கிறான் துரியோதனன். அங்கேயே ஆரம்பித்து விட்டது பெண் புரட்சியும் எழுச்சியும். இதிகாச காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. அவள் துச்சாதனன் போய் உன்னை என் அண்ணன் அழைக்கிறான் சபைக்கு வா என்று சொல்ல வேண்டியவன் எப்படி சொன்னான் தெரியுமா? ஆணாதிக்கத்தில் அவன் பேசினான். ஆடி விலைப்பட்ட தாதி நீ, உன்னை ஆள்பவன் என் அண்ணன் சுயோதனன், மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கொண்டு வருகன சொல்லிட்டான் என்று. எவ்வளவு மோசமான சொற்கள் பாருங்கள். அதை கேட்டாள். கேட்டவள் சொன்னாள், நான் ஏன் வர வேண்டும் சபைக்கு? அவள் பேசினாள், எல்லாவற்றையும் வைத்து தோர்த்து, நாட்டையும் தோர்த்து, தன்னையும் தோற்ற பிறகு என்னை தோற்பதற்கு எந்த உரிமையும் தர்மருக்கு இல்லை. அவர் அடிமை என்றான பிறகு அவருக்கு மனைவி என்ற உரிமை ஏது? ஆக அவர் முதலில் தன்னை தோற்று பிறகு என்னை தோற்றதனால் இது செல்லுபடி ஆகாது. சட்டப்படி என்னை முதலில் தோற்றிருந்தால் மட்டுமே இது செல்லுபடியாகும் என்று சட்டம் பேசினாள். எவ்வளவு தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறாள் பாருங்கள். அதற்கு பதில் சொல்ல முடியாத துஷ்டன் சொன்னான், இந்த கேள்வியை நீ வந்து சபையில் கேள். எனக்கு பிறப்பிக்கப்பட்ட கட்டளை உன்னை இழுத்து கொண்டு போவது. உடனே அவள் பார்த்தாள், வேறு வழி தெரியவில்லை. எல்லாரிடமும் நீதி கேட்டு பார்க்கிறாள். தரதர என்று அவன் பற்றி இழுக்கப் போகிறான். அவள் கதறுகிறாள். சட்டம் பேசி பார்த்தாள், பயனில்லை. அங்குள்ள பெண்களையெல்லாம் பார்த்து ஏதாவது உதவி செய்ய மாட்டார்களா என்று பார்த்தாள். அவன் வழிநெடுக அழைத்து கொண்டு வரும்போது ஆடவர்களையெல்லாம் பார்த்தாள். பெண்டிர்தமை உடையீர், பெண்களுடன் பிறந்தீர், பெண்பாவம் அன்றோ, பெண் பெரியவசை கொள்ளீரோ, கண் பார்க்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டாள். இது கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு எப்பவும் கேட்கிற கேள்வி, நீ பெண்ணோட பிறந்தவன் தானா, பெண்ணுக்கு பிறந்தவன் தானா, பெண்மகளை பெற்றுக்கொண்டவன் தானா, பெண்மகளை மணந்து கொண்டவன் தானா, இப்படி இருக்கிறாயே என்று கேட்பார்கள். அதுபோலவே கேட்டாள். பெண்டிரெல்லாம் இருக்கிற இடத்தில் பெண்பாவம் அன்றோ, பெரியவசை கொள்ளீரோ, கண் பார்க்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டாள். எதுவும் நடக்கவில்லை. தரதரன்னு இழுத்துட்டு வரும்போது பொதுமக்கள்லாம் பார்த்தாங்க. அந்த பொதுமக்கள் மட்டும் மாறவே இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இழுத்துக்கிட்டு வரும்போது பார்த்த பொதுமக்கள் எல்லாம் யாராவது ஏண்டா இப்படி அநியாயம் பண்றேன்னு கேட்பார் ஒருத்தர் கிடையாது. இந்த மாதிரி கேட்டோம்னா கஷ்டம் நம்ம வீட்டு வாசலை வந்து தட்டிடக்கூடாதுன்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி சும்மா பார்த்ததுக்காக ஒரு ஐயோ ஐயோன்னு மட்டும் சொல்லுவோம்னு சொன்னாங்க. தடுப்பதற்கு தைரியம் இல்லாமல் வெறும் வாயால் ஐயோ ஐயோ என்று சொல்லிக்கொண்டு செயல்படாமல் இருப்பதற்கு பாரதி ஒரு பெயர் வைத்தான். என்ன பெயர் தெரியுமா? பெட்டை புலம்பல்னு பெயர் வச்சான். அது பெட்டை புலம்பல் அப்படிங்கிறான். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். வீதியில் அவள் இழுத்து கொண்டு வரும்போது ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ, வீரமில்லா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொன்னை அவளை அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணை போமோன்னு பாடினான் பாரு. இதெல்லாம் நெட்டை மரம், வாயிருந்தும் பேசாம பார்த்து கொண்டிருக்கிறார். இழுத்து கொண்டு போய் சபையில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கே உட்கார்ந்திருந்த பிதாமகர் பீஷ்மர் குல முதல்வர் அவரை பார்த்து கேட்டா, பாட்டனாரே நான் உங்கள் குல பெண்ணல்லவா, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தர்மத்தை சொல்லி என்னை காப்பாற்ற வேணாமா? அவரும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பற்றி இழு என்று ஒருவன் ஆணை பிறப்பித்தான். பிடிச்சிருந்த அந்த ஆடையை ரெண்டு கையாலையும் வேறு வழி இல்லை என்று பற்றிய ஆடையை கையை எடுத்து விட்டு வானத்தை நோக்கி கைகளை தூக்கி, பகவானே இனிமேல் நீயே என் கதி. இந்த சபையில் என் ஆடை அவிழ்க்கப்பட்டு எனக்கு ஒரு அவமானம் நேர்ந்தால் அந்த அவமானம் உனக்கே சமர்ப்பணம்.
என்னுடைய மானம் காக்கப்பட்டால் அதுவும் உனக்கே சமர்ப்பணம், என்ன ஆனாலும் ஆகட்டும் என்று நம்பிக்கையோடு பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு கை இரண்டையும் வானத்தை நோக்கி தூக்கினாள். ஆறாகி இருதடங்க நஞ்சனவெம் புனல் சோறு அழகம் சோறு வேறாய துகில் தகைந்த கை சோர மெய் சோர வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றலறி நாவில் ஊறாத அமிழ்து ஊற உடல் புழகித்து உள்ளவெல்லாம் உருகினாளேன்னு பாடினார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். இந்த கோவிந்தான்னு கூப்பிட்டு சொல் முடிகிறதுக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணன் மலைமலையா அவள் உடம்பிலிருந்து ஆடை வரும்படியாக செய்து ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணினான் என்று. பேச்சு திறமையில் குறைந்தவர்கள் அல்ல பெண்கள், பேச விட்டால் நல்லா பேசுவார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எவ்வளவு எழுச்சியோடு பேசினாள் பாருங்கள் பாஞ்சாலி. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நவீன பெண்மணிகளுக்கு கூட இப்படி ஒரு ராஜசபையில் இத்தனை துஷ்டர்கள் முன்னாலே இவ்வளவு தைரியமாக தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய தைரியம் வருமா என்று எண்ணினால் அது கேள்விக்குறிதான். ஆனால் தனக்காக தானே வாதாடி கொள்ளுகிறாள் பாருங்கள். எவ்வளவு பெரிய புரட்சி அங்கே இருக்கிறது, எவ்வளவு புதுமை இருக்கிறது. அது மட்டுமா, ஒரு பெண்ணை அநியாயமாக துன்பக்கடலில் ஆழ்த்த வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று பாண்டிய நாட்டில். அவள் கணவன் தன் மனைவி சிலம்பை விற்க போனதை அரசமாதேவியின் சிலம்பை திருடிவிட்டதாக எண்ணி குற்றம் சாட்டி அவனை கொலைக்களத்திற்கு கொண்டு போய் விசாரிக்காமலேயே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்கிற மன்னன். மாண்டு போனான் கணவன். அவன் திருடன் அல்ல. யார் திருடியது என்கிற விசாரணைக்கே உட்படுத்தாமல் பொற்கொல்லன் சொன்னதை கேட்டு முடிவுக்கு வந்து விட்டான் மன்னன். மாண்டு போனான் கணவன். சிலம்பை விற்று புதுவாழ்வு தொடங்குவதற்கு செல்வம் கொண்டு வருவான் என்று காத்திருந்தாள் மனைவி. செய்தி வந்து சேர்ந்தது. யாரையும் வழக்கை வாதாடுவதற்கு அமர்த்தி கொண்டு சபையில் போய் ராஜா கிட்ட வாதாடலை. நமக்கே அந்த தைரியம் இருக்கும் போது இன்னொருவர் எதற்கு என்று தானே போனாள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கண்ணில் கண்ணீர் கையில் தனிச்சிலம்பு வையக்கோன் கண்டளவே தோற்றான். அவளை பார்த்த உடனே இவன் தோற்று போனான்னு எழுதுறார் இளங்கோவடிகள். அப்படி ஒரு கோலத்தில் ஒற்றை சிலம்பை ஏந்திய கோலத்தில் போய் நிற்கிறாள். எவ்வளவு பேச்சு திறமை, எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறது பாருங்கள். நீ யார்? அவன் கேட்டான், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோ என்ன. இப்படி கண்ணீரோடு வந்து நிற்கிறாய் அம்மா, நீ யார்? இப்படி கண்ணீரோடு பெண் சபையில் வந்து முறையிடுவதை பாண்டிய மன்னன் அதுவரை பார்த்ததில்லை. ஏன்னா நேர்மையாக ஆட்சி செய்தவர். இப்போ கூட்டமாக சேர்ந்து ஒப்பாரி வச்சாலும் கேட்பார் இல்லை. அந்த காலத்தில் ஒரு பெண் அழுதாள் என்பதற்காக நீர்வார் கண்ணை, அதான் முதல்ல வருது, கண்ணீர் விட்டு கொண்டு வந்திருக்கிறாய் அம்மா என்ன என்று கேட்டான் மன். யாரையோ நீ மடக்கொடியோ நீ யார்? அவன் கேட்டதுக்கு தானே வழக்கறிஞரா மாறி பேசினாள். அவள் சொன்னாள், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோய். அவள் சொல்லுகிறாள், புள்ளூரு சிறப்பின் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளூரு பொன்கண் தீர்த்தோ நன்றியும் ஆவில் கடைமணி நடுநா நடுங்க வாயிற்கடைமணி முகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர்ப்புக்கு என் காற்சிலம்பு பகர்தல் வேண்டி உன்பால் கொலைக்கிழப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரேன். அடுத்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா கேள்விக்குரிய பதிலையும் சொல்லி முடிச்சிட்டா. என் கணவன் கோவலன் அநியாயமா உன்னால் கொல்லப்பட்டவன், நான் புகார் பெண், சோழ நாட்டை சேர்ந்தவள், எல்லாம் வந்துட்டு அதுல பெரும்பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப நின்னகர்ப்புக்கு காற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகின்னு தாம் பேரையும் சொல்லிட்டா, கணவன் பேரையும் சொல்லிட்டா. இதுக்கு பிறகுதான் மன்னனுக்கு நாம தவறு செய்து விட்டோமே, இதை ஈடுகட்டுறது எப்படின்னு தெரியாமல் நீதி பிழைத்ததனால் அந்த இடத்திலேயே மன்னன் தன் உயிரை விட்டான்னு படிக்கிறோம். இது மாதிரி தாங்களாகவே புரட்சியாக எழுச்சியோடு
இவ்வளவு சிரமங்கள் அவர்களுக்கு வருகிற போதும் அதை புறந்தள்ளிவிட்டு நியாயத்திற்காக நிற்க வேண்டும் என்கிற மனோபலம் உடையவர்களாக இருந்ததனால் அவர்களுக்கு வாக்கு பலமும் இருந்திருக்கிறது. மனோபலம் இருந்ததுனால வாக்கு பலமும் இருந்திருக்கு. நவீன பெண்மையை பற்றி சொல்றதுக்கு முன்னால ஒன்று சொல்றேன். திருமணமான கணவன் அவனோடு இனிமேல் வாழ்க்கை செய்ய முடியாது என்று கண்டுபிடித்த ஒரு பெண், அந்த கணவன் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு நாம் இனிமேல் வேறு பாதையில் செல்லலாம், கவனத்தை செலுத்தலாம் என்று நினைக்கிற ஒரு பெண் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சமூகத்தால் தகுதியான காரணமாக இருந்தாலும் விமர்சிக்கத்தான் படுவாள். ஆனால் அந்த காலத்திலேயே, மிக பழங்காலத்திலேயே காரைக்காலில் வாழ்ந்தாள் ஒரு பெண். பரமதத்தன் என்கிற கணவனை மணந்து கொண்டாள். மணந்த பிறகுதான் தெரிகிறது அவனுக்கு இன்னொரு மனைவியும் குழந்தையும் இருக்கிற நிலை. தைரியமாக முடிவு செய்கிறாள், வேண்டாம் என்று முடிவு செய்தாள். வேண்டாம் என்று முடிவு செய்தாள். பரமதத்தன் ஒரு காரணம் சொன்னான், அவள் தெய்வ பெண், அவளோடு என்னால் வாழ இயலாது என்கிறான். அவள் சொன்னாள் காரணம், நடைமாறி போனவன், இனிமேல் இவனோடு வாழ்வதில் புண்ணியம் இல்லை என்று தானே காரைக்காலில் வாழ்ந்த அந்த பெண்மணி, புனிதவதி என்கிற பெண்மணி தானே முடிவு செய்தாள். இவனுக்காக இது நாள் வரை என் உடம்பில் நான் சுமந்து கொண்டிருந்த அழகை நீத்துவிட்டு இறைவனிடம் பேய் வடிவத்தை வேண்டி பெற்று ஸ்தலங்கள் தோறும் சென்று அவனை பாடி இறுதியாக கையிலையிலும் போய் தரிசனம் செய்து அவன் திருவடியில் கலப்பேன் என்கிற ஒரு ஸ்திரமான முடிவை எடுத்தாள். அவள் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட முடிவை எடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு பெரிய புரட்சி பெண்ணாக இருந்திருக்கிறாள். அற்புத திருவந்தாதி என்கிற அழகிய நூலை பாடினாள். இரட்டைமணி மாலை என்கிற அழகிய நூலை பாடினாள். இனிமேல் அந்த இறைவன்தான் எனக்கு எல்லாம், இந்த பொய்யான வாழ்வு தேவையில்லை என்கிற முடிவை அவள் எடுப்பதற்கு அவளுக்கு யாரும் உந்து சக்தியாகவும் இல்லை, உறுதுணையாகவும் இல்லை. தானே இப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு முடிவை, அதுவும் சரியான ஒரு முடிவை அவள் எடுத்தாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்கொடி என்கிறோமே, அந்த ஆண்டாள் என்ன செய்தாள் பாருங்கள். ஆண்டாள் டிக்ளேர் பண்றா, மானுடற்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே. எந்த மனிதனையும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்காக நான் பிறக்கவில்லை. மானிடற்கென்று பேச்சுப்படில் எப்பேற்பட்ட வார்த்தை, வாழ்கிலேன் கண்டாய் மன்மதன். என்ன ஒரு மன உறுதி, என்ன ஒரு ஆன்மீக வைராக்கியம், எவ்வளவு பெரிய திட சித்தம். ரொம்ப வயதான பெண்மணியா, வாலிப வயதில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மனதில் இருந்த இவ்வளவு பெரிய திட சித்தம் நம்மை பிரமிக்க வைக்கவில்லையா? திருப்பாவையை பாடி கொடுத்தவள் அந்த சூடி கொடுத்த நாச்சியார். இப்போ விஞ்ஞானத்தில் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காலத்தில் வானத்திலிருந்து மழை கீழே வந்துச்சுன்னா நம்ம பாட்டி சொல்லுவா, என்ன மேலிருந்து தண்ணி விழுதுன்னு குழந்தை கேட்கும். பாட்டி சொல்லுவா, கடவுள் வானத்தில் குளிக்கிறாரு, அதான் கீழே தண்ணி வருது. பேரன்லாம் இப்போ ரொம்ப புத்திசாலி ஆகிட்டான்ல. நம்ம கூட பரவாயில்ல, தினம் குளிக்கிறோம், கடவுள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாரான்னா. இப்போ இவ கதை அங்கே செல்லுபடி ஆகலை. மேலேருந்து ஏதோ கடவுள் குளிக்கிறாரு, தண்ணி கீழே வருது, அப்படி நம்பி இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அப்புறமா விஞ்ஞானிகள் வந்து சொன்னாங்க, இல்லை ஆறு குளம் கடலில் உள்ள தண்ணியெல்லாம் சூரிய வெப்பத்தினால நீராவியாகி மேலே போய் அங்கே மேகமாக உலவிக்கிட்டு இருக்கும், குளிர்ந்த காற்று அதை அசைத்தால் மழையா பூமிக்கு வரும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் கண்ணு தெரிஞ்சுது. எப்பவோ பாடின ஆண்டாள் மழை எப்படி வருதுங்கிறத திருப்பாவை பாசுரத்தில் வச்சு பாடிட்டான். அந்த பாசுரத்தில் வச்சு பாடும்போது அந்த கண்ணனை அழைக்கிறாள் பாருங்கள், அதையே மழையில சம்மந்தப்படுத்திட்ட. அவன் மழை முகில் போன்றவன் தானே. ஆழி மழை கண்ணான், ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகவேல் ஆழி உட்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பதுமநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய்
நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மழைக்கண்ணான்னு கூப்பிட்டு கடலுக்குள்ளே புகுந்து அப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே மேகமாக போகுதான். ஆழியுட்புக்கு முகந்தோடு ஆர்த்து ஏறி. நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கடலில் ராத்திரி நேரத்தில் சப்தம் கேட்கும். என்ன சப்தம்னா, அந்த வெப்ப கதிர்கள் இருக்க அது தண்ணியை சரையல்ங்கிற சப்தத்தோடு மேலே கொண்டு போகும். ஆழியுட்புக்கு முகந்து கூட ஆர்த்து, ஆர்த்துனா சப்தம் கொடுத்து, ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேகர்த்து. மழை மேக வண்ணன் அல்லவா. பழியந்தோளுடைய பதுமநாபன் கையில் ஆழி போல் மின்னி மின்னல், வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி, சார்ங்க முதைத்த சரமழை, வில்லிலிருந்து புறப்பட்ட சரங்கள் போல தொடர்ச்சியாக வருகிற மழைத்தாரை. ஆண்டாள் நாச்சியார் அவ்வளவு இள வயதில் எவ்வளவு அறிவுபூர்வமாக எப்படி சிந்தித்து பாடியிருக்கிறாள். என்ன ஒரு வைராக்கியம். மானுடற்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்பதன். ராமாயணத்தில் ஒரு இடம் சொல்கிறேன். எப்படி எழுச்சியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வான்மீகி தானே மூல நூல். அதிலிருந்து கம்பன் அழகு தமிழில் ராமாயணத்தை எழுதி நம்முடைய கரங்களில் வழங்கி சென்றிருக்கிறான். இதில் சிற்சில இடங்களில் எதையெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிற இடங்களில் கம்பன் அப்படியே ஒரு வரியில் சொல்லிட்டு போய்ப்பான். விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்கிற இடங்களில் விவரமாக சொல்லுவான். ஒரு பெண் அப்படின்னாலே பெண்ணென்று சொல்லிடிலோ அப்படிங்கிறாங்கல்ல, வாழ்க்கை முழுசும் துன்பந்தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதற்கு விதிவிலக்காக பெண்கள் இருந்தார்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு பழைய காலத்தில் பல துன்பங்களை பல உயர்ந்த பெண்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சீதாதேவி படாத கஷ்டமா, அவ்வளோ அழகாக கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் வனவாசம் பண்ணுறதுக்காக 14 வருஷம் கூட போய் அங்கே என்னென்ன சிரமங்கள் உண்டோ அதையெல்லாம் அனுபவித்து அப்புறமா அந்த வனவாசம் பண்ணிட்டு இருக்கும் போதே ராவணனால் தூக்கிட்டு போய் அங்கே போய் அசோகவனத்தில் சிறை வச்சு சுற்றிலும் அரக்கியர்களை உட்கார வச்சு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு ராவண வதம் முடிஞ்சாச்சு. சீதை நினைத்தாள், என் துன்பம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சீதை நினைத்தாள். சீதா தேவியாரை ராவண சம்ஹாரத்துக்கு பிறகு அழைத்து கொண்டு வரும்படியாக ராமர் ஆணை பிறப்பிக்கிறார். சீதையை அழைத்து கொண்டு வந்தார்கள். சீதை எவ்வளோ மகிழ்ச்சியோடு வந்திருப்பார். ராமரை பார்க்கலாம், அவர் திருவடியில் விழுந்து வணங்கலாம். நேராக வந்த சீதை ராமருடைய திருவடியில் விழப்போனால் ராமர் 4 அடி பின்னால் போயிட்டார். ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற சங்கடத்தை பாருங்கள். 4 அடி பின்னால் போயிட்டார். ராமரோட பாதத்தை அப்போ இப்போ தொடாதேன்னு அர்த்தம். பின்னால் போயிட்டு இப்படியே பார்த்தார் கண்ணால். யார? தன் தம்பி லக்ஷ்மணனை. அவள் சிறையிலிருந்து வந்திருக்கிறாள். அசோகவர சிறையிலிருந்து மீண்டு வந்து விட்டாள், வெற்றி பெற்று விட்டார். ஆனால் உடன் அழைத்து கொண்டு அயோத்திக்கு செல்லாமல் கஞ்சாடை காட்டுறார் லக்ஷ்மணருக்கு. நெருப்பை மூட்டுனார். அந்த அக்னியில் சீதை மூழ்கி எழுந்து வந்த பிறகுதான் அவளை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு ராமர் வந்தார். அக்னி தகதக நெறியுது. சீதை என்னுடைய கற்பை அக்னிக்குள்ளே புகுந்து வந்து தான் நிரூபித்து காட்டணும் அப்படின்னா 100% இறங்க தயாராக இருக்கிறேன்னு அக்னிக்குள்ளே இறங்க போயிட்டான்னு கம்பன் சொல்கிறான். உள்ளே இறங்கும்போது அக்னி பகவான் வந்து, ஐயோ கற்பு தழலை எனக்குள்ளே இறக்கிட்டீங்களே, என்னால் தகிக்க முடியல, என்னால் தாங்க முடியலையே இந்த வெப்பத்தைன்னு அக்னி பகவான் ஓடி வந்து சொன்னான் அப்படின்னு கம்பன் எழுதிட்டான். சீதை அக்னிக்குள்ளே புகுந்து வாடாமல் வதங்காமல் அப்படியே வெளியே வந்தாள். அதற்கு பிறகுதான் ராமர் அழைத்து கொண்டு போனார் படிக்க. வான்மீகி ராமாயணத்தில் மூல நூலில் இருக்குது. எப்படின்னா, அக்னி பிரவேசம் பண்ண சொல்லி ராமர் சொல்லிட்டார். அக்னி தானே சாட்சி, அது சாட்சியாகத்தானே கல்யாணம் நடக்குது. அக்னிக்குள்ளே இறங்கி வந்து உன் கற்பின் திறமையை நிரூபித்து காட்டு என்பது போல் சொல்லாமல் சொல்லிவிட்டான். அக்னி தகதகான்னு எரியுது. கம்பன் சொன்ன சீதை மாதிரி சரின்னு உடனே உள்ளே போகல. வான்மீகி சீதை சொன்னா, ஏன் என்ன அக்னியில் இறங்க சொல்கிறீங்க? 10 மாதமாக உங்களை பிரிந்திருந்த காரணத்தினால என்மேல் ஏற்பட்ட ஐயப்பாடு தானே, அதனால தானே அக்னிக்குள்ளே புகுந்து வர சொன்னீங்க. ஒரு மனைவி கணவன் உடன் இருந்தால் என்ன, பிரிந்து இருந்தால் என்ன, அவள் எப்படி நடந்து கொள்வாள் என்பதை பற்றி முற்றிலும் தெரியாதவனாகவா ஒரு நல்ல கணவன் இருப்பான்?
நான் அசோகவனச்சிறையில் எப்படி இருந்தேன் என்பதை பார்த்து வந்த அனுமனாவது உங்களிடத்தில் எதையும் சொல்லவில்லையா? உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட சந்தேகம் வருகிறது? ஒரு சிறப்பான ஜனகமாமன்னனுடைய குடும்பத்திலிருந்து வந்த குலப்பெண் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஏன் உங்களுக்கு இந்த நினைவு வருகிறது? என்னை பொறுத்தவரையில் என் தகப்பன் ஜனக மகாராஜன் ஏகபத்தினி விரதன். அவனுடைய பெண்ணாய் பிறந்து வளர்ந்தவள் நான். நாங்கள் ஒரு வாக்கியம்தான் சொல்லுவோம், அடுத்ததை சொல்ல மாட்டோம். போட்டு பார்த்துக்க. ஒரு வாக்கியம் சொல்லிட்டோம்ல, அடுத்தாப்புல என்ன சொல்ல போறோம்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? என் தகப்பன் ஏகபத்தினி விரதன் அப்படின்னா உன் தகப்பன் தசரதன்? அது சொல்லாமலே சொல்லிட்டா. என் தகப்பன் ஏகபத்தினி விரதன் ஜனகமா மகாராஜன், அவனுடைய குலமகளாயிருக்கிற நான் எப்படி இருப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. சரி, போகட்டும். 10 மாதம் உங்களை நான் பிரிந்திருந்ததனால் எனக்கு இந்த நெருப்பு சோதனை என்கிறீர்கள். என்னை விட்டு விட்டு நீங்களும் 10 மாதம் பிரிந்துதானே இருந்தீர்கள். அப்படியானால் ஆடவனுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? நீங்களும் பிரிந்துதானே இருந்தீர்கள். வான்மீகி சொல்லிட்டா. சீதை கேட்கிற ஒரு கேள்விக்கு ராமரால பதில் சொல்ல முடியல. ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல. கேட்ட கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி. வேற வழி இல்லாமல் கம்பன் பேச ஆரம்பிச்சான். இதெல்லாம் சொல்லாம நேர நெருப்புக்குள்ள இறங்கின பிறகு கம்பன் சொல்ல ஆரம்பிச்சான். அதாவது எனக்காக இல்லை சீதா, ஊரார் தப்பா நினைக்கப்படாதேங்கிறதுக்காக தான் உன்னை அக்னியில இறங்கி வர சொன்னேன் அப்படின்னு ராமர் சொல்றார். சீதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னா கணவன்கிறது ஒரு ஸ்தானம், மனைவிங்கிறது ஒரு ஸ்தானம். அவர் சொல்றார் கணவன் ஒரு ஸ்தானம், மனைவின்னு ஒரு, இங்க இருக்கிற எல்லா பெண்களும் ஆதரிப்பாங்க ஒரு ஸ்தானம். அது என்னன்னு கேட்டா, இந்த கணவன் மனைவிங்கிற ஸ்தானத்துல அந்த கணவன் அவ கூட 35 வருஷமா வாழ்க்கை நடத்துவான். ஆனாலும் அவளுடைய மனநிலையை முற்றிலுமாக புரிந்து வைத்திருக்க மாட்டான். முற்றிலுமாக தன் மனைவியின் மனதை புரிந்து கொண்ட கணவன் என்று ஒரு கணவனை பிரம்மா இதுவரைக்கும் படைக்கவில்லை. நான் சொல்லவில்லை, கம்பன் சொல்லுகிறார். முற்றிலுமா அவளை புரிந்து கொள்ளக்கூடிய மனதை உடைய கணவனை பிரம்மா இன்னைக்கு வரைக்கும் படைக்கவில்லை. பங்கையத்தொருவனும் விடையின் பாகனும் சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தியும் அங்கையில் நெல்லி போல் அனைத்து உணர்ந்தாலும் மங்கையர் மனநிலை உணரவல்லரோ. அட, எதுக்கு மேல ஒருபடி போய் சொல்லிட்டா, சிவபெருமானே கணவனா இருக்கும் போது மனைவியை புரிஞ்சுக்கல. தாட்சாயினி அப்படின்னு எப்படி பேசுதான்? தாட்சாயினி அப்படின்னு அவளை தவறா புரிஞ்சுக்கிட்டு மனநிலையை புரிஞ்சுக்காம சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தி விஷ்ணுவும் அதுதான் அப்படித்தான், பிரம்மாவும் அப்படித்தான். பங்கையத்தொருவன் பிரம்மா, பங்கையத்தொருவனும் விடையின் பாகன் சிவன், சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தி மகாவிஷ்ணு, அங்கையில் நெல்லி போல் அனைத்தும் உணர்வர். உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அவங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மங்கையர் மனநிலை உணர வல்லரோ. அவங்களுக்கே பெண்ணை புரிஞ்சுக்க முடியாத நிலைமைன்னா சாமானிய கணவர்களுக்கு எப்படி? இந்த ஒரு வார்த்தையை பேசிட்டு சீதை இறங்கிட்டா நெருப்புக்குள்ள. இதான் அவ பேசினது. அதனால நீங்க புரிஞ்சுக்கிடாது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நெருப்புக்குள்ள போயிட்டு வந்து நிரூபிக்கிறேன்னு போயிட்டா இது கம்பன் எழுதுறது. ஆனால் வான்மீகி சமகாலத்தில் வாழ்ந்தவர் இல்லையா? அதனால எதையும் ஒழிக்காம மறைக்காம சீதை கேட்ட நியாயமான கேள்விகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டார். இந்த எழுச்சியும் புரட்சியும் அப்பவே இருந்திருக்கிறது என்று காப்பியங்களில் படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட நாம் இன்னும் தைரியமற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்வி நமக்கு தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியம் அசட்டு தைரியமா இருக்கக்கூடாது, அது நேர்மையில் விளைந்த தைரியமா இருக்கணும். நம்முடைய கல்வி நமக்கு திட சித்தத்தை கொடுக்கணும். அந்த திட சித்தம் நம்முடைய நாணயத்தில் உண்மையின் மேல் அந்த திட சித்தம் இருக்கணும். உண்மையும் நாணயமும் நேர்மையும் திடசித்தமும் அமைதியும் செயல்திறமும் நல்ல முயற்சியும் நன்னடத்தையும் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்தா அதுதான் பெண்மை என்கிறார்கள். அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல.
நாம அந்த நிலைக்கு ஒவ்வொரு படித்தரத்திலும் உயர வேண்டும் என்பதைத்தான் நம் பெரியோர்கள் நமக்கு காட்டினார். கலையிலும்னு கொடுத்துருக்காங்க. கலையிலையும் பாருங்கள், பேச்சும் ஒரு கலை தான், இசையும் ஒரு கலை தான். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் உலகம் முழுசும் முத்திரை பதித்திருக்கிறார்கள். இன்னைக்கும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான உடனே உங்கள் கண்ணு முன்னால ஒரு பெண்ணின் உருவம் தெரிகிறதா இல்லையா? காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு வந்த உடனே ஒரு பெண்ணோட உருவம் கண்ணு முன்னால தெரியுதா இல்லையா? எம்எல் வசந்தகுமாரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அழகான பாடகி. அந்த குரல் வளத்தை பாராட்டிய சங்கீத வித்வான்கள் சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு குரல் இனிமேல் உலகத்துக்கு கிடைக்காதுன்னாங்க. இது மாதிரி ஒரு குரல் இனிமேல் உலகிற்கே கிடைக்காது. அப்படிப்பட்ட கலை. அந்த அம்மாவை ஏன் சொல்கிறேன்னா, எம்எஸ் அம்மா உடைய நாதம் ஷனாய் இசை மாதிரி, நாதசுர இசை மாதிரின்னாங்க. எம்எல் வசந்தகுமாரி அம்மாவோட நாதம் வீணையின் இசை மாதிரின்னாங்க. நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களோட நான் பயணம் பண்ணி போயிருக்கேன். இலங்கையில் ராயட் நடந்துக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா, பயங்கரமான உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் இலங்கை தலைநகரத்தில் ஜிந்துப்பட்டி என்கிற இடத்துல உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் அரங்கத்தில் நான் பேசணும், எம்எல் வசந்தகுமாரி அம்மா பாடணும். அவங்க கச்சேரி செட்டோடு அவங்க பாடணும். அப்போ அவங்க பாடி முடிச்சுட்டு அவங்க 3 நாள் பாடினாங்க. பாடி முடிச்சுட்டு அவங்க புறப்பட போகிறாங்க, சென்னைக்கு வர போகிறாங்க. நான் இன்னும் 7 நாள் பேசிட்டு 10 நாள் பேச்சு, இன்னும் 7 நாள் பேசி முடிச்சுட்டு நான் வரணும். அந்த அம்மா புறப்பட்டு எல்லார்கிட்டையும் பிரியா விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாங்க. புறப்பட்டவங்க ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டாங்க. என்ன போகலையான்னு கேட்டால், எல்லாம் விசா டிக்கெட் எல்லாம் ரெடியாக இருக்குது, சகாக்கள்லாம் கூட போகிறாங்க, என்னன்னு பதறாங்க. என்னன்னு கேட்டால், அவங்க போகிற வழியில் பாம்ஸ் வெடிக்குது. ஒரே பாம்ஸ் வெடிக்கிற சத்தமாக இருக்குது. அதை தாண்டி அவங்களால போக முடியல. பயங்கரமான கலவரம் நடக்கு. வேறு வழி இல்லை, திரும்பி வந்தாங்க. டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து புறப்பட்டாங்க. அந்த 2 நாள் கழித்து போகும்போது பெரிய போலீஸ் பாதுகாப்போட இந்த சிங்கள பெண்கள் எப்படி உடை அணிவார்களோ அது மாதிரி உடை அணிந்து போனாங்க. ஏன்னா காருக்குள்ளே எப்படி எட்டி பார்ப்பாங்க புரட்சியாளர்கள். தமிழ் பெண்கள்னால் எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். சிங்கள பெண்கள் எப்படி உடை அணிவார்களோ அது மாதிரி உடை அணிந்து அதுக்கு பிறகு அவர்கள் விமானத்தை பிடிச்சி தப்பிச்சு வந்தாங்க. நான் 10 நாள் கழித்து வந்தேன். 10 நாள் கழித்து ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வரணும், புறப்படணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னென்னா, மெட்ராஸ் ஏர்போர்ட்டை பாம்பு பண்ணிட்டாங்க, அதனால் இந்த ஃப்ளைட்டு போகாதுன்னு வந்துச்சு. பழையபடி நானும் திரும்பி போயிட்டேன். அதே கொழும்பு சிட்டிக்கு போய் திரும்ப 4 நாள் கழித்து டிக்கெட் எடுத்து. அந்த அம்மாவுடைய குரல் மறக்கவே முடியாது. குமரன் வர கூவுவாய் குயிலே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம், குமரன் வர கூவுவாய். எவ்வளவு காலம் ஆகட்டும், எவ்வளவு மாறட்டும், எவ்வளவு ரசனைகள் மாறி மாறி போகட்டும், இந்த பாட்டுக்கு உள்ள ஜீவன் அப்படியே அதில் உட்கார்ந்துருக்கிறது பாருங்க. அந்த பாட்டோட ஜீவன் அதில் அப்படியே இருக்கிறது மாதிரி. கலையில் மட்டுமல்ல, களத்தில் பெண்கள் சாதித்தது ஏராளமாக சாதிச்சிருக்காங்க. பல பெண்மணிகளை சொல்லலாம், காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக 1-2 சொல்கிறேன். மறக்க முடியாத சில பெண்மணிகள். ஒரு பிரதம மந்திரியோட கார்னு தெரிஞ்சும் நிறுத்தக்கூடாத இடத்துல நிறுத்தி வைத்திருந்ததனால் அதை அப்படியே கிரேனில் தூக்கி கொண்டு போய் போடக்கூடிய வல்லமை ஒரு பெண்ணுக்கு இருக்குமான்னு கற்பனையாவது நம்மளால் செஞ்சு பார்க்க முடியுதா? அதை செஞ்சாங்க. ஒரு கிரண் பேடி, இந்திரா காந்தி அம்மாவோட கார் நிறுத்தக்கூடாத இடத்துல டிரைவர் நிறுத்தி வச்சுட்டு போயிட்டார். அவருக்கு வேண்டிய நண்பர் வச்சிருக்கிற மெக்கானிக் ஷாப்புக்கு முன்னால். யாருடைய வண்டிங்கிறது தெரிஞ்சும் எல்லாருக்கும் ஒரே நீதி தான் என்று கிரேனில் அப்படியே தூக்கி எடுத்து வண்டியை அப்புறப்படுத்தினாங்க அந்த அம்மா. அது வரைக்கும் கிரண் பேடியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் கிரேன் பேடியாக ஆயிட்டாங்க. ஏன்னா அது தூக்கி வைக்கிற தைரியம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது பாருங்கள். சட்டம் ஒழுங்குன்னா எல்லாருக்கும் ஒன்று தான். எனக்கு அவங்க வரலாறு படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குற்றங்கள் நாட்டில் பெருகிக்கிட்டே தான் இருக்குது. சிறைச்சாலைகள் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் துப்பறியறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறவர்கள் அந்த குற்றங்கள் திரும்பி நிகழாதபடி, அந்த குற்றங்கள் ஏற்படாதபடி குற்றம் செய்கிறவர்களை முதலாவதாகவே தடுத்து நிறுத்தி பண்படுத்துகிற வேலையை செய்வதில் அரசு கவனமே எடுத்துக்கொள்வதில்லை.
இதுதான் அந்த அம்மாவோட முடிவு. அதனால்தான் மணிமேகலை மாதிரி சிறைச்சாலையை அரைக்கோட்டமாக மாற்றினாங்க. திகார் சிறையில் கொண்டு போட்டாங்க அந்த அம்மாவை. ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி தான் போட்டாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலையை ஒரு அறச்சாலை மாதிரி மாற்றினார்கள். அங்கே இருக்கிற கைதிகள் தொழில் பயிலும்படியாக, பட்டம் வாங்கும்படியாக, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அவர்கள் படித்து பட்டம் வாங்கும்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இதுதான், என்னன்னா கல்வி மனிதனை உயர்த்தும். அதனால சிறை கைதிகளுக்கும் கல்வி கண்ணை திறந்தா நாம செய்யறது தப்புன்னு புரியும். போதை மருந்துகளுக்கு அவர்கள் அறிமுகமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்லறிவை புகட்ட வேண்டும். இந்த போதை மருந்து விநியோகங்களை தடுக்கிற வேலையை அவ்வளவு சரித்திர முக்கியத்துவத்தோடு அவர்கள் ஆற்றினார்கள் என்பதை ரெண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய விருதுகளையும் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த அவார்ட்ஸோட பட்டியலை படித்தோம்னா அதுக்கே ஒரு பெரிய நேரம். சமாதான தூதுவர்னு வாங்கியிருக்காங்க, வீர பதக்கம் வாங்கியிருக்காங்க, அவ்வளோ பெரிய வாழை கையில் தூக்கிட்டு குடியரசு தினத்தை அன்னைக்கு 15 கிலோமீட்டர் படையை நடத்தி செல்லக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்கும்போது அவர்களை அழைத்து, அவர்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறார் ரொம்ப கனமாக இருக்கும் இந்த வாழ், தூக்கிட்டு 15 கிலோமீட்டர் நடக்க முடியாது படைக்கு முன்னால், அதனால நீங்கள் கிடையாது, அதற்கு வேற ஆள்னு சொல்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, அது என்ன வேற ஆள்? இல்லை, நீங்கள் ஒரு பெண்ணு இருந்தாலும் முடியாது. ஐ ஆம் நாட் அ உமன், ஐ ஆம் அ பர்சன். நான் ஒரு ஆள், நான் ஏன் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறீங்க? ஐ ஆம் அ பர்சன், ஐ ஆம் நாட் அ உமன். ஒரு ஆண் என்ன செய்ய முடியுமோ அதை என்னாலையும் செய்ய முடியும் சொல்லிட்டு வேறு வழி இல்லை. அடுத்த நாள் அவர்களே தான் இந்த வாழை சுமந்து கொண்டு 15 கிலோமீட்டர் கிரண்பேடி போனாங்க. அப்போ அடுத்த நாள் அந்த காட்சியை பார்த்துட்டு காலை விருந்துக்கு தன் வீட்டிற்கு வரும்படியாக இந்திரா காந்தி அழைப்பு விடுத்தார்னு படிக்கிறோம் நம்ம. அந்த அம்மாவுடைய சாகசத்தை பார்த்து பல துறைகளில் பெண்கள் சாதிச்சிருக்காங்க. ஆனால் சாகச துறைகளில் சாதித்தவர்கள் ரொம்ப குறைவு. அதில் முக்கியமானவர் கிரண்பேடியும் சரி, கல்பனா சாவ்லாவை சொல்லாமல் இருக்க முடியுமா? உயிரையே பணயம் வைத்து விண்வெளியில் போய் ஆய்வு செய்வதற்காக போய் அவர்கள் தன் உயிரையே 2003 தன்னுடைய உயிரையே தத்தம் பண்ணிய பெருமைக்குரிய இளம் பெண்மணியாக இருந்திருக்கிறார்கள். பெண்ணுக்குள் அவ்வளவு சக்தி இறைவன் வைத்திருக்கிறான். அதனால் அவர்கள் முடித்த மாதிரியே நான் சொல்லுகிறேன், பெண்ணுக்குள் சக்தியை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். நாம் பாருங்க, இறைவன் நல்ல சக்தியை தான் பெண்ணுக்குள்ள வச்சான், ஆனா மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார். எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் பாட்டார். இப்படி வீரமா போர்க்களத்தில் இருந்தும் போராடினாங்க, அவரவர் துறைகள்ல இருந்தும் போராடினாங்க, கலையில முத்திரை பதிச்சாங்க, சேவையிலும் முத்திரை பதித்தார்கள். அனாதைகளையும் கைவிடப்பட்ட பெண்களையும் ஆதரித்து கொண்டிருந்த வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பெண்மணி மதர் தெரேசா, தெரேசாவா தான் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து மதர் தெரேசான்னு ஆனாங்க. பிக்ஷை எடுத்து கூட இல்லாதவர்களை காப்பாற்றினாங்க, ஏளனப்படுத்தப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், எல்லாம் நடந்துச்சு. ஒரு நாள் கடத்தெருவில் போய்கிட்டு இருந்த நல்ல செல்வாக்குடைய ஒரு மனிதரிடத்துல போய் என் குழந்தைகளுக்கு அப்படின்னு கையேந்துகிறார்கள், பிச்சை எடுத்து காப்பாற்றினாங்க, கையேந்தினாங்க. உடனே அந்த கோபமான மனுஷன் என்ன பண்ணா, ஏந்தின கையில் எச்சில துப்பிட்டான். இதான் உங்களுக்கு போங்கன்னா. அந்த மாதிரி கவலையே படல, அந்த எச்சில ஆடையில் தொடச்சிட்டு திரும்ப கையை நீட்டினாங்க. முதல்ல நீங்கள் கொடுத்தது எனக்கு, இப்போ என் அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க. அவன் மனசே உருகி போச்சு, வேறு வழி இல்லாமல் திரும்ப கொடுத்தான். வழி இல்லாமல் காசை எடுத்து அந்த கையில் கொடுத்தான். யார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்கிறோம். தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொண்டேன் அவனை ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதி அடி ஞான தங்கமே, அப்படி பாடினார்கள். அவன் கடவுள்ல பாதி அப்படின்னாங்க. நாம தெரேசா மாதிரியோ வேற பெண்மணிகளை போலியோ சேவை களத்தை தேடி அலைய வேண்டியதில்லை. நாம் இருக்கிற இடத்துல சேவை செய்ய என்ன வாய்ப்பு இருக்கோ அதையாவது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நமக்கு அறிவு புகட்டுகிறார்கள். புக்கர் டி வாஷிங்டன் ஒரு பெரிய அறிஞன் இருந்தால், அமெரிக்காவில் ஒரு பெரிய கண்காட்சி, அந்த கண்காட்சி சாலையை திறந்து வைக்கிறதுக்கு அவனை அழைச்சிக்கிட்டு போனாங்க. நீங்கள் தான் பேசணும்னு அழைச்சிட்டு போனாங்க. அவன் எங்கே போனாலும் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான், என்னன்னா
மனித சமூகத்துக்கு தொண்டு செய்யுங்கள். சர்வ் ஹியூமனிட்டி, சர்வ் ஹியூமனிட்டி தான் சொல். இப்போ அழைச்சிக்கிட்டு போனவங்க சொன்னாங்க, நீங்கள் அதையே சொல்லுங்கள், ஆனால் ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். சரின்னு போனார் புக்கர் டி வாஷிங்டன். அந்த பொருட்காட்சி கண்காட்சியை திறந்து வச்சுட்டு அவர் பேசினார். என்ன இன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஒரு கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு கரையை சேர்றதுக்காக. 15 நாள் பயணம் அப், 15 நாள் பயணம் டவுன். இந்த 15 நாளைக்கு வேண்டிய உணவையெல்லாம் வச்சுக்கிட்டு போவாங்க. எல்லாம் காலியாக போன பிறகு திரும்பி வர இடத்துல உணவெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு வந்து சேருவாங்க, சரக்கை இறக்கிட்டு. அப்படி ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு அந்த கப்பல் திரும்பி வருது. திசை மாறி போனதுனால கரை தட்ட முடியாமல் 15 நாள் கழித்த பிறகும் எங்கோ சூறாவளியில் சிக்கி தவிச்சு கப்பல் நிற்கிது. சாப்பிட்றதுக்கு உணவும் கிடையாது, குடிக்க தண்ணீரும் கிடையாது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள், தண்ணியே இல்லையே, குடிக்கிறதுக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்லையே, நாங்கள் என்ன செய்வோம், இப்படி கப்பல் நிற்கிற இடமே தெரியலையே, திசை காட்டும் கருவியும் வேலை செய்யலை, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி பார்க்குறாரு கேப்டன். முடியல அவங்களால. தண்ணீர் தண்ணீர் சத்தம் போடுறாங்க, வேறு வழி இல்லாமல். அப்புறமா கடவுளை போய் மேல் தட்டில் இருந்து பிரார்த்தனை பண்ணுறான் அந்த கேப்டன். பார்த்தா எங்கோ ஒரு இடத்துல தூரமாக ஒரு கப்பல் வர மாதிரி தெரியுது. திசை காட்டும் கருவி வேலை செய்யாத இந்த கப்பலில் செய்தி கொடுக்கும் கருவி மட்டும் வேலை செய்கிறது. அந்த கருவி மூலமாக ஒரு செய்தியை கொடுத்தான். என்னன்னா, தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறோம், தயவு செய்து இந்த கப்பலுக்கு கொஞ்சம் தண்ணீர், வாட்டர் வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர் அப்படின்னு செய்தி அடித்தான். எதிர்கப்பலுக்கு செய்தி கிடைச்சது. செய்தியை வாங்கினவன் தண்ணி கொடுக்கல, பதில் கொடுத்தான், காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். நீ இருக்கிற இடத்துல வாளியை போட்டு தண்ணி எடு. அட கடல் தண்ணி, எங்கே பார்த்தாலும் உப்பு தண்ணி, நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். நம்பருங்க கால்ரிட்ஜ், அந்த மாதிரி ஒரு துளி தண்ணியாவது தாகத்தை தீக்குமா, இதில் வாளியை போட்டு தண்ணி எடுங்கிறான். சரி, எதுக்கு 2வது தடவை செய்தி கொடுப்போம், வாட்டர் வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர்னா. அவன் பழையபடியும் செய்தி கொடுத்தா, காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். அட 2வது இப்படி செய்தி கொடுத்துட்டானே, தாகம் தகிக்குதே, என்ன பண்ணும். 3வதும் கொடுத்து பார்ப்போம், வாட்டர் வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர், வி டை ஆஃப் தர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தான். வி டை ஆஃப் தர்ஸ்ட், தாகத்தால் சாகிறோம். அவன் பதில் கொடுத்தான், ப்ளீஸ் டூ வாட் ஐ சே, காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர். அவன் செய்தி கொடுத்துட்டான். உடனே அந்த கப்பலில் ஒருத்தன் சொன்னால், திரும்ப திரும்ப அதே சொல்கிறானே, நம்ம தான் கீழ்த்தளத்தில் போய் தண்ணி எடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு வாளியை போட்டு தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தான். கடல் தண்ணி உப்பால் இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்குது. என்னன்னா, திசை காட்டும் கருவி வேலை செய்யாததுனால நன்னீரை உடைய ஏரியாகிய அமேசான் கடல்ல கலக்கிற இடத்துல அந்த கப்பல் நிற்குது. அதனால சுத்த தண்ணீர். இப்போ அவங்களுக்கு குடிக்க தண்ணீரும் கிடைச்சது, அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்கங்கிறதும், அமேசான் முகத்துவாரத்தில் நிற்கிறாங்கங்கிறதும் தெரிஞ்சது. அதனால சேவை களத்தை தேடி அலையிறதுக்கு பதிலாக காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்தையே இருக்கிற சேவைகளை செய்து நீங்கள் திருப்தி அடையலாம் என்று. அன்பர்களே, மனிதர்களுக்கு செய்கிற சேவை தான் இறைவனுக்கு செய்கிற தொண்டு, மனிதர்களுக்கு செய்கிற சேவை தான். இறைவனுக்கு பிடித்தமானவன் யார் என்றால், மனிதர்களுக்கு சேவை செய்கிறவன் தான் இறைவனுக்கு பிடித்தமான். அதனால்தான் சாஸ்திர நூலாயிருக்கிற திருமந்திரத்தில், யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரைன்னு எழுதிட்டு, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பாடாவது இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னு எழுதினாங்க. ஒரு செய்தியை சொல்லுகிறேன், ஒரு நல்ல மனிதன், எல்லாருக்கும் உதவுற ஒரு நல்ல மனிதன், பெரிய செல்வந்தன் அல்ல, படுத்த இரவு வீட்டில் தூங்கிட்டு இருக்கான், நல்ல பக்திமான். ஒரு வானத்து தேவதை வந்து ஒரு புஸ்தகத்தை அவன் கண்ணு முன்னால் இப்படியே காட்டுது. அதில் வரிசையாக பேராக எழுதியிருக்கு. இது என்ன பேர்னு முழிச்சவன் அந்த தேவதையை கேட்குறான். இது யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்களோட பேர் பட்டியல் பார்த்துக்கன்னா. இவன் நானும் கடவுளை நேசிக்கிறேனே, என் பேர் இல்லையே, வரிசையாக பேராக இருக்குது, இவன் பேர் இல்லை, அப்போ நம்ம விட நேசிக்கிறவங்க இருக்காங்க போல். காட்சி மறைஞ்சு போச்சு. அடுத்த நாள் தூங்கிட்டு இருந்தான், அதே தேவதை திரும்பி வந்துச்சு. கொண்டு வந்தது வெள்ளி புத்தகம், எழுதியிருந்தது தங்க எழுத்துக்களால். இவன் கண்ணு முன்னால் காட்டுது, அதில் ஒரே ஒரு பேர் தான் எழுதியிருக்கு, அந்த பேர் இவன் பேர். உடனே இவன் கேட்டான், இன்னைக்கு என்ன என் பேரை மட்டும் எழுதி கொண்டாந்துருக்க? நேற்று நான் காட்டினது யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறார்களோ அவங்க பேர், இப்போ நான் காட்டினது கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவன் பேர். கடவுள் யாரை நேசிக்கிறார் என்றால், பரதுக்கே உபகார கரே தோயே மன அபிமான ஆனேரே. வைஷ்ணவ ஜனத்தோல சொல்கிறோமா இல்லையா?
யார் பிற துக்கத்தை தன் துக்கமா பாவிக்கிறானோ அவனே உண்மையான வைஷ்ணவன் அப்படின்னு பாடுறோமா இல்லையா? யார் மானுட சமூகத்திற்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு விருப்பமானவர்கள் என்பதை ஒரு சின்ன போயம், ஆபூப் அண்ட் ஆடம்னு பேர் அவனுக்கு, ஒரு சின்ன போயம், நான் 3rd ஸ்டாண்டர்டில் படித்தது. அதில் எனக்கு பிடிச்சமான ஒரு வரி, அந்த கவிதையை முடிச்சிருப்பான் அந்த கவிஞன் எப்படின்னா, மே ஹிஸ் ரேஸ் இன்க்ரீஸ்ன்னு முடிச்சிருப்பான். இப்படிப்பட்டவர்கள் நிரம்ப பேர் உலகத்தில் பிறந்து வாழணும். அன்பர்களே, உங்கள் அனுமதி இல்லாமல், அமைப்பாளர்களின் அனுமதி இல்லாமல் அப்படியே பேச்சு கொஞ்சம் நேரம் தாண்டி ஓடிவிட்டதற்காக அருள் கூர்ந்து என்னை பொறுத்தாற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரமாக மணிகள் எல்லாம் கண்மணிகளாக இங்கே இருந்து இந்த பேச்சை கேட்டு மகிழ்ந்தமைக்கு மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வந்த விருந்தினர்களுக்கு, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எல்லாருக்கும் கரங்குவித்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, ஒரு நல்ல சபை கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல விருந்து போட்டால் சாப்பிடாம போவோமா? இது மாதிரி நீங்கள்லாம் விருந்து மாதிரி இருக்கீங்க. உண்ண வந்தது போல் நான் இருக்கிறேன், இன்னும் போதவில்லை என்று போக முடியாது என்பதனால் வேறு வழியில்லாமல் காலத்தின் அருமை கருதி உங்களை பிரிய முடியாமல் பிரிகிறேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். எங்கள் மொழித்துறை தலைவர் ராஜேஸ்வரி அம்மா கூறியதன் போல் அறிஞர்களே சபையாயிருப்பதை முதல் முறை பார்ப்பதில் இத்தகைய சொற்பொழிவினில் நன்றியுரை அளிப்பதை மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். அதனால் இன்றைய அறக்கட்டளை சொற்பொழிவினை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது MOP வைணவ மகளிர் கல்லூரி. முதலாவதாக, எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து கல்லூரியை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் சொற்பொழிவாற்றிய திருமதி இளம்பிறை மணிமாறன் அம்மையார் அவர்களுக்கு மிக்கவாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எழுச்சியும் புரட்சியும் நிறைந்த பேச்சே பெண்ணின் பேச்சு என்பதை எங்களுக்கு நினைவூட்டியதற்கு மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பித்து பெண்களை விட ஆண்கள் வலிமையானவர்கள் மற்றும் வாழ்க்கை நிறைவேறும் நிதர்சனம் நிறைவேறா ஆசைகள் என்று எங்களுக்கு எடுத்துரைத்த இயக்கோகா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லக்ஷ்மி அனந்தாச்சாரி அறக்கட்டளையை நிறுவி எங்கள் கல்லூரியை அதில் துவங்கி இங்கு வந்து நிகழ்ச்சியினை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு அனந்தாச்சாரி திருநாராயணன் அவர்களுக்கு நன்றி. மேலும் அவர்களுடன் எங்கள் அழைப்பை ஏற்ற மீனாட்சி அனந்தாச்சாரி அம்மையார் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, இச்சொற்பொழிவினை நடத்த அனுமதியளித்த கல்லூரியின் செயலர் மனோஜ்குமார் சொந்தாலியா ஐயா அவர்களுக்கும் முதல்வர் முனைவர் அர்ச்சனா பிரசாத் அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி சிறப்புற அமைய பேருதவி புரிந்த துணை முதல்வர் சுமங்கலாதேவி அம்மா அவர்களுக்கும் உதவி துணை முதல்வர் ஜெயஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் மொழித்துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் எங்களுடன் இணைந்து இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்க உதவி புரிய தொழில்நுட்ப மற்றும் புகைப்பட துறையினை சார்ந்த அனைவருக்கும் நன்றி. பொறுமை காத்திருந்து கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட மாணவியருக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் இச்சொற்பொழிவு வருடா வருடம் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி.